بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்பதில் சென்ற நிகழ்ச்சியில் ஃபீல் என்கிற அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது 105வது சூறாவை பார்த்தோம். 105க்கு அடுத்தது 104 ரிவர்ஸில் வர்றோம், குறைஞ்சிக்கிட்டே வரும். 104 பார்க்கணும். அது 104ல் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது முடிஞ்சிருச்சு. இந்த சூறாவுக்கு பேர் வந்து ஹுமஸான்னு இந்த சூறாவுக்கு பேர். ஆனால் நடைமுறையில் என்ன செய்வாங்க, வயலுலி குழிம்பாங்க. அது முதல் சொல்லிடுவாங்க. அந்த சூறாவுக்கு பேர் வயலுலி குழி சூறாம்பாங்க. அல்லது கரெக்டான பேரை சொல்கிறா இருந்தால் ஹுமஸா தலைப்பில் போட்டிருப்பாங்க. சூரத்துல் ஹுமஸான்னு இதில் இருக்கும், ஹுமஸாங்கிற சூறா. சரி, இதை எப்படி படிக்கணும்? வாவுலேருந்து ஆரம்பிக்கிறோம். வானா யா இருக்குது, சுக்குன் இருக்குது, ஈயண்ணா வை, வானா ஈயண்ணா வை. லாம் இருக்குது, அதில் வந்து 2 உகர குறியீடு இருக்கா. 1 போட்டால் லூனா, 2 போட்டால் 2 லுன், வைலுன். அந்த வைலுன் இன்னு வருதுல, அந்த இன்னும் வந்து இன்னும் வாசிக்கக்கூடாது. ஏன் வாசிக்கக்கூடாது? இப்போ நம்ம போன சூறாவில் சொன்ன அதே சட்டம்தான். அந்த இன்னுக்கு அப்புறம் என்ன வந்துடுது? லாம் வந்துருச்சு. மீமு வந்தாலும் ரா வந்தாலும் என்ன செய்யும், அதை வந்து மாறிடும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நினைஞ்சிருக்குன்னு கேட்டால் வைலுன் லீன் இருக்குல்ல, லுன் லீன் வருது. லுன் லீன் சொல்லக்கூடாது, லுல்லின்னு சொல்லணும். இந்த வைலுன் என்பதில் உள்ள இன்னு காலியாக போயிடும். எப்போலாம் காலியாக போகும்? அந்த இன்னுக்கு அப்புறம் லாமு வந்தால், இன்னுக்கு அப்புறம் மீமு வந்தால், இன்னுக்கு அப்புறம் ரா வந்தால் வந்து என்ன செய்யும், டோட்டலாக காலியாகி போயிடும். இம்முக்கு அப்புறம் வாவிய வந்தால் அரநூனாக இருக்கும். அந்த இடத்துலாம் சத்து போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வயலுன் என்பது வந்து தனியாக சொன்னால் வயலுன், அதை மட்டும் சொல்ல நினைக்கிறோம். இந்த சொல்லுங்கங்கிறோம். வயலுன் என்று சொல்லணும். சேர்த்து படிங்கங்கிறோம். வயலுன் என்று படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? அடுத்த எழுத்து கவனிக்கணும். சத்து இருக்குது. அப்போ வயலுல், இந்த இல்லை அங்கே கொண்டே போட்டுருணும். வயலுன் என்ற அந்த இன் படிக்காமல் இந்த லாமில் அடுத்த எழுத்து லாமு தானே இருக்குது. அந்த லாமில் வந்து லீனாவும் இருக்குது, சத்துங்கிற அழுத்தமும் இருக்குது. அப்போ இல்லைன்னா லீனா இருக்குது. இல்லை அங்கிட்டு தள்ளி விட்டுரு, லீ எங்கிட்டு தள்ளி விட்டுருங்க. அப்போ வயலுல், வயலுன் என்று சொல்லாமல் வயலுல், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லீ, லாமு கீழே இருக்குது, லீனா. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது. காஃபில் உகர குறியீடு போட்டிருக்காங்க, கூனா, லிக்கு. லீனா கூனா லிக்குண்டு வந்துடும். அடுத்தது ஒரு லாம் இருக்குது. அந்த லாமில் என்ன இருக்குது? கீழே கோடு இருக்கா, லிக்குலின்னு வருது. அந்த குழிங்கிற லாமில் இன்னொரு குறியீடும் இருக்குது, சத்துங்கிற குறியீடு, அழுத்துற குறியீடு இருக்கிறது. இல்லைன்னா லீனா இருக்குது. அப்போ லி குள்ளி, வயலுல், வயலுன் படிக்கக்கூடாது, வயலுல். ஏன் லுல்ங்கிறோம்? இந்த இல்லை கொண்டு போய் சேர்த்துடணும், சுக்குன் நூன் உச்சரிப்பு இருக்கிற காரணத்தினால. அப்போ வயலுல் லி குள்ளி, வயலுல் லி குள்ளி. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. ஹாக்கு வந்து உகர குறியீடு இருக்குது, ஹூனா. மீம் இருக்கிறது, அகர குறியீடு இருக்குது, மானா, ஹூம, ஹூனா மானா ஹூம. அப்புறம் ஜாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கூட்டிருக்கு ஜானா, ஹூமஸ. அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு கீழே வந்து 2 கூடு போட்டாங்களா, தின், ஹுமஸ தின். வயலுல்லி குள்ளி ஹுமஸ தின். தின் என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அடுத்து லாமு வந்துருச்சுருப்பாங்க. இன்னுக்கு அப்புறம் லாமு வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த லாமில் சத்து போட்டிருக்குதா. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தின்கிறதை விட்டுட்டு தீயை வச்சுக்கிட்டு இந்த இதில் தில், அது லுமசான் இருக்கிற லாம் இருக்குல்ல, அந்த லாமில் வந்து சத்தும் இருக்குது, ஊகரமும் இருக்குது. ஊகரத்தில் தான் வாசிக்க முடியும், அதை வச்சுக்கிறங்க. இந்த இல்லை கொண்டே அங்கே கொண்டே விட்டுருங்க. அங்கே கொண்டே வச்சுக்கலன்னு சொன்னால் லுமச தின் என்று ஒரு இன்னு இருக்குல்ல, அந்த இன்னும் காலியாக போயிடும். அப்போ எப்படி படிக்கணும்? வயலுல்லி குள்ளி ஹுமச தின் லுமசா என்று சொல்லாமல் ஹுமச தில் என்று இல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லாமுலேருந்து ஆரம்பிங்க. லாமுக்கு மேலே உகர குறியீடு லூனா, மீம் இருக்குது, அகர குறியீடு மானா லூம. அப்புறம் ஜாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு லூமஸ. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதில் வந்து கீழே 2 கூடு இருக்குது, லுமஸ தின். வயலுல் லி குள்ளி ஹுமஸ தில் லுமஸா. லுமஸ தின் என்று இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு சொல்லாத ஒரு சட்டம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால், இந்த குண்டுத்தை இருக்குதுல்ல, குண்டுத்தை, இந்த குண்டுத்தை பாருங்கள், லுமசத்தில் இருக்குல்ல, இந்த நீட்டமான இப்படி தேவை இல்லாமல் குண்டு மாதிரி உள்ள தேவை இருக்கும்ல,
அந்த தேய் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த தேயை நிப்பாட்டும் போது கடைசியாக சொல்லும் பொழுது அதை வந்து தே என்பதை ஹே மாதிரி, அதுக்கு தான் அந்த ஹே மாதிரி கூட எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து எப்படி இருக்கு, அந்த புள்ளி எழுத்தா ஹேயா பேர் பாருங்க, இந்த ஹாங்கிற எழுத்தாக தான் எழுதியிருக்கிறாங்க. அதையும் அப்படி ஹாங்கிற எழுத்தில் எழுதுகிறாங்கன்னு கேட்டால் நிறுத்தும் போது அந்த தாவில் நிப்பா ஹுமசத் என்று நிப்பாட்டக்கூடாது. ஹுமசத்தின் என்று இருக்கல, லுமசத்தின். வேற நீட்டத்தையாக இருந்தால் லுமசத்தின் என்று இருந்தால் லுமசத் என்று சொல்லணும். இங்கே வந்து நீட்டத்தை இல்லை, நீட்டமாக போடுவாங்கள்ல அந்த தே இல்லை. இந்த தே எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹாவுடைய வடிவத்தில், தலைப்பாக்கட்டி ஹாங்கிறாங்கல்ல, அந்த ஹாவுடைய வடிவத்தை கொண்ட தேயாக இருக்கிறது. அந்த தேய் வந்து என்னன்னு கேட்டால் நிறுத்தக்கூடிய நேரத்தில் அது வந்து தேயாக நிப்பாட்டாமல் இந்த ஹாங்கிற எழுத்தாக கணக்கு பண்ணிக்கணும். லுமஸா லுமஸா இந்த இஹு சொல்லணும். எப்படி சொல்லணும், இந்த தாவுக்கு மட்டும். உதாரணமாக நீங்கள் வந்து நடைமுறையில் வந்து நீங்கள் பெண்களுடைய பெயர்லாம் எடுத்து பாருங்கள். ஃபாத்திமா தூண்டு பேர் இருக்கும், எப்படி சொல்லுவாங்க, ஃபாத்திமா. ஃபாத்திமத்துன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஆயிஷா. ஆயிஷா தூண்டு அங்கே தே தான் இருக்கும். அந்த தேயை எப்படி நிப்பாட்டுவோம், ஆயிஷா அந்த இஹுன்னு நிப்பாட்டணும். ஹதீஜத்தூண்டு தான் அதில் இருக்கும், தே தான் இருக்கும். அப்போ சேர்த்து ஹதீஜத்துல் குப்ரான்னு கண்டினியூ வாச்சிங்கன்னா தூண்டை படிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த பேர் அப்படி நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால், பேரை நிப்பாட்டும் போலாம் எப்படி பண்ணணும், சுக்குன்லாம் நிப்பாட்டணும். முகமதுன்னு ஒரு ஆளுக்கு பேர் இருந்தால் முகமத், இதெல்லாம் நிப்பாட்டுவோம். அகமதுன்னு பேராக இருந்தால் அகமத், சாலிஹுன் பேராக இருந்தால் சாலிஹ், ஆலிமுன் என்று பேராக இருந்தால் ஆலிம். அதே மாதிரி பெண்கள் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கு மேலே உள்ள பேர்கள் வந்து அந்த கடைசியில் அந்த குண்டு தே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் பேரை கூப்பிடும் போதெல்லாம் எப்படி போடுறீங்க, ஃபாத்திமா, ஆயிஷா, ஷா, இஹுன்னு படிக்கணும். இஹுன்னு பயங்கரமாக சொல்லிடக்கூடாது, லைட்டாக அந்த இஹனா உச்சரிப்பு வரணும். அதனால் எங்கே எல்லாம் வந்து கடைசியாக அந்த குண்டு தே வருகிறதோ, அது தா இருந்தாலும் தீ இருந்தாலும் தூ இருந்தாலும் அது ஒரு ஹேண்டு வச்சுக்கிறங்க. ஹாங்கிற எழுத்து அங்கே இருக்குது, அதில் சுக்கூன் இருக்குதுன்னு விளங்கிடணும். அப்படி தான் வாசிக்கணும். எப்போ இது கடைசியாக வந்தால் தான். அப்படி கண்டினியூவாக பண்ணிங்கன்னா இந்த ஹுமசத்தை எடுத்துக்கிறீங்களேன். உதாரணமாக இதில் ரெண்டும் இருக்குது. முதல்ல ஹுமசத்தின் என்று இருக்கிறது, அதில் தின்னுட நம்ம படிக்கிறோம். ஹுமசத்தின், ஹுமசத்தில் அப்படி படிக்கிறோம், தீயை படிச்சிடுறோம். ரெண்டாவதில் வரும்போது தான் லுமசத்தின்னு சொல்ல மாட்டோம், லுமஸா. ஹுமசத்தில் லுமஸா ஜாஹுன்னு நிப்பாட்டுவோமே தவிர லுமசத்தின் என்று நிப்பாட்டக்கூடாது. இந்த நிப்பாட்டிக்கிட்டு வரும்போது சுக்கூன் பண்ணுறோம்ல, அதில் உள்ள ஒரு சிறப்பு சட்டம் இது. அப்போ எங்கேயெல்லாம் இந்த குண்டு தேவர் அதெல்லாம் எங்கெல்லாம் வரும்னா அந்த பேர்களெல்லாம் பூரா அப்படி தான் வரும். பேர்களில் பூரா என்ன இருக்கும்னா அந்த குண்டு தே தான் இருக்கும். அந்த குண்டு தே இருக்கும்போது என்ன செய்வோம்னு கேட்டால் நம்ம நடைமுறை, நீங்கள் நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு ஆதாரம். ஹதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா, அந்த தே வரக்கூடிய எந்த சொல்லை எடுத்துக்கொண்டாலும் என்ன, சாலிஹா, இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அந்த தா வந்து ஹாவா வச்சிருக்கணும். அப்போ வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமஸா, லுமசத்துன்னு சொல்லிடக்கூடாது. அந்த தே என்ன தேன்னு கவனிக்கணும். இந்த தே கிடையாது, நீட்டமாக இருக்குமே, அந்த தே இருந்தால் தான் லுமசத் என்று நீங்கள் சொல்லணும். இந்த தே இருந்துச்சின்னு சொன்னால் அது ஹாங்கிற உச்சரிப்பைத்தான் இஹுங்கிற உச்சரிப்பைத்தான் கொடுக்கணும் என்பதற்கு தான் அந்த வடிவமே ஹா மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க. சரியா, லுமஸா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இல்லைன்னாவில் ஆரம்பிக்குது. அடுத்த எழுத்து அலிஃப் இருக்குது, அலிஃபில் ஒன்றும் இல்லை. அப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு வந்து மேலே குறியீடு இருக்குது லானா, அதோடு சேர்த்து சத்தும் இருக்கிறது, அழுத்துற குறியீடும் இருக்கிறது. இல்லைன்னா லானா, இல்லைன்னாவில் ஆரம்பிக்க முடியுமா, ஆரம்பிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஆனாவை வாசிக்கணும். அல்ல, அந்த அலிஃப் இருக்குல்ல ஆனா, அந்த ஆனாவை என்ன செய்யணும், அல்ல அப்படின்னு வாசிக்கணும். இல்லாட்டி இல்லைன்னான்னு வாசிக்க இல்லாதுல, அல்ல. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அந்த தாலுக்கு கீழே கோடு இருக்குது, அது தீனா. அதுக்கப்புறம் யா இருக்குது, அதை சுக்குன் போட்டிருக்கு, தீ என்ன, அல்லதீ, இல்லதீன்றது அங்கே இருக்குது. இல்லில் நம்ம வாசிக்க முடியாது. அதனால் என்ன செய்யணும், வாசிக்க இயலாத காரணத்தினால் அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும், ஒரு அகரத்தை போட்டு விட்றணும், அகரக்குறியீடை போட்டுடணும். அப்போ அல்லதீ இது வந்து அந்த லுமஸா என்று நிப்பாட்டி விட்டு இதை தனியாக படித்தா தான் இப்படி. இல்லை நாங்கள் தனியாக படிக்கலை, ஒரே மூச்சில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த இல்லைன்னாவை அங்கே கொண்டே சேர்த்துடணும். எங்கே கொண்டே சேர்க்கணும், லுமஸத்தின் என்று இருக்குல்ல, லுமஸத்தின் அந்த இன்னோட இந்த இல்லை சேர்க்கணும். இன்னோட இல்லை சேர்க்க இயலுமா, இன்னும் சுக்கூனும் இல்லும் சுக்கூனும் சேர்க்க முடியாது. அது நம்மளை மாதிரி அரபி தெரியாதவங்க வந்து அதை கிராமர் தெரிஞ்சவங்க கரெக்டாக வாசிச்சிருவாங்க. கிராமர் தெரியாதவங்க வாசிக்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குட்டியாக ஒரு நூன் போட்டிருக்காங்களா,
அந்த லுமசத்தின் அந்த தேக்கி அப்புறம் சின்னதாக ஒரு நூன் இருக்கும் பாருங்க, ஏன்னா இருக்கும் ரொம்ப சின்ன, அந்த வழக்கமான சைஸை விட சின்னதாக ஒரு நூன் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நூனை எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் கோர்த்து படிக்கும்போது அப்படி படிக்கணும். லுமசத்தி நில்லதி, அந்த லுமஸா என்று நிப்பாட்டினா அந்த நூனை கண்டுக்கிறாதீங்க. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தி லுமஸா, அதோடு முடிஞ்சு போச்சு. அல்லதின்னு ஓடி போயிடும். இல்லை நான் ஒரே மூச்சில் ரெண்டையும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசத்தின் இல்லதின்னு வரும்ல, அந்த தின் அந்த இன் வர்றதை இன்னும் இல்லும் சேர முடியாது. ஏன்னு கேட்டால் இன்னும் ஒரு சுக்கூனும் இல்லை ஒரு சுக்கூனும், ரெண்டு சுக்கூன் வச்சு அடுத்தடுத்து வரக்கூடாது, ரெண்டு மெய் எழுத்து வரக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா மெய் எழுத்தை இகரமாக மாற்றி வச்சுருவாங்க. அதுக்காக தான் அந்த நம்மளை மாதிரி ஆளுக்கு படிக்கிறது கிராமர் நமக்கு தேவையில்லை. கிராமராக சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி வச்சுக்கிடுவோம். அது சின்ன நூன் போட்டாங்கன்னு சொன்னால் அதை கோர்த்தா மட்டும் நீங்கள் படிங்க. லுமஸா என்று நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நூனை கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. நம்ம அதோட முடிச்சிட்டோம். இந்த தேய்க்கு தேயோட வக்ஃபு, இதுக்கு பேர் வக்ஃபுன்னு பேர். அப்போ தேயோடு நிப்பாட்டிட்டோம் என்று சொன்னால் லுமஸா, அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை நான் சேர்த்து தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தீயோட உச்சரிப்பை வந்துடும். அந்த தீயா இல்லாமல் தின் என்று தானே இருக்குது. தின் என்று ரெட்டை குறியீடு இருக்கிறதுனால தான் அந்த ரெட்டை குறியீடு தான் அதில் இருக்குது. உண்மையில் அதுக்கு அந்த பிரித்து தான் நூனை கொண்டு போட்டு விட்டாங்க தனியாக. உண்மையில் அந்த தீயில் என்ன இருக்குது, இது அரபியில் கிராமர் புக்குலாம் இப்படி இருக்கக்கூடாது. அரபி இலக்கண நூல்களில் இந்த குரான் அல்லாத வேறு புக்குலாம் இப்படி குட்டி நூல்லாம் போட மாட்டாங்க. அவங்க கிராமர் படித்தவங்களும் கரெக்டாக தெரிஞ்சிடும், அவங்கள கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அரபியை தெரியாதவங்க படிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லுமஸ தின் என்று ரெண்டு குறியீடு அங்கே இருக்குது. ரெண்டு குறியீடை போட்டால் குழம்பி போயிடுவாங்க. அதனால் ஒரு குறியீடை போட்டு லுமசத்தி என்று நிப்பாட்டி போட்டு அந்த நூனை சின்னதாக போட்டு நீ சேர்த்து வாச்சின்னா அந்த நூனை வாசிக்க. எங்கெல்லாம் அப்படி குட்டி நூன் போட்டிருக்கிறாங்களோ அதுக்கு என்ன அர்த்தம், அதோட முடிக்கிறாந்தா நூன் இருக்கிறத கண்டுக்கிறாத. இதை கொண்டு அடுத்து சேர்க்க நினச்சின்னு சொன்னால் லுமசத்தி நில்லதி. இல்லை நான் இதோடு முடிக்க போகிறேன். அப்போ லுமஸா அல்லதி, லுமஸான்னு நிப்பாட்டி விட்டு அல்லதின்னு அலிஃபில் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு அந்த ஏற்கனவே சொல்லித்தந்த சட்டங்களில் சொல்லாத, ஏன்னா அரிதான சட்டத்தைலாம் உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போவாவது வரக்கூடிய சட்டமாக இருக்கிறதுனால அது வரும்போது பார்த்துக்கலாங்கிறதால நம்ம சொல்லலை. ஏன்னா அடிக்கடி வர்றதை சொன்னால் தான் மனசில் பதியும். எப்போவாது வர்றதை வரும்போது சொன்னால் தான் புரியுங்கிறது தான் இந்த சட்டம் உங்களுக்கு சொல்லலை. அதனால் இப்போ விளங்கிக்கிறேன்னு இந்த லுமஸ எங்கெல்லாம் அந்த குட்டியாக கண்ணுக்கு தெரியாத ஒரு நூன் போடுறாங்களோ அந்த நூனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அடுத்த சொல்லோடு இணைச்சி படித்தா நூனை படிங்க. அடுத்த சொல்லோடு இணைக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அந்த நூனை கண்டுக்கிறாதீங்க. லுமஸா முடிஞ்சு போச்சு. அல்லதி, அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது மேலே கூட்டிருக்கு ஜானா, மீம் இருக்குது மேலே கூட்டிருக்கு மானா, ஜமா, ஐன் இருக்குது மேலே கூட்டிருக்குது ஜமா ஜமா. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மீமுக்கு மேலே கோடு இருக்குது மானா, அலிஃபையும் போட்டிருக்கு மாவண்ணா, மேலே கோடு போட்டு அலிஃபையும் போட்டாங்க மா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு என்ன செஞ்சுருக்குது, ரெட்டை குறியீடு போட்டிருக்கு லன். இந்த லன் அன் என்று போடும்போது சும்மாச்சும் ஒரு அலிஃபு போடுவாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். லின் போட்டாங்கன்னா ஒரு அலிஃபை சேர்க்க மாட்டாங்க, லுன் போட்டாங்கன்னா அந்த அலிஃபை சேர்க்க மாட்டாங்க. லன் நன் மண் தண்டு அகரமாக போடுறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டாங்கன்னு கேட்டால் சும்மாவாச்சும் ஒரு அலிஃபை போடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டால் இந்த ஜேர் ஜபர் இல்லாத வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த அலிஃபை வச்சு லண்டு படிச்சிருவாங்க, அதுக்காக போடுறது. உங்களுக்கு ரெண்டு போட்டு தான் அரபி மொழி இலக்கணம் தெரியாதவங்க என்ன செய்யணும், இந்த குறியீடை வச்சு தான் படிக்கணும். அதுக்காக வேண்டி அந்த அலிஃபை அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த லன் என்று வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அந்த சும்மா ஒரு அலிஃபை போடுவாங்க, அது கணக்கில் கிடையாது. அப்போ மா லன் மாலன். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர்.
SD Racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் திரு கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. இந்த மாலனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு கேட்டால் வாவு இருக்குது. அந்த வாவில் என்ன இருக்குது? ஷத் இருக்குது, அகர குறியீடு இருக்குது. இவ்வண்ணா வானா. இவ்வண்ணா வந்துட்டால் என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தி போய் பார்க்கணும். மாலன், லன், லன்னில் என்ன இருக்குது? இன்னு இருக்குதா? அந்த இன்னு இருக்கிறதுனால அந்த இன்னை வந்து இன்னா வாசிக்காதே, அரநூனா வாசி, மூக்குனால் வாசி. ஏன்னா அடுத்து வாவு வந்திருக்குது. இந்த வாவுக்கு முன்னாடி இன் வந்தால் இன்னு வாசிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஷத்தை போட்டு வச்சுருக்குறாங்க. மாலன், மாலன் வ அத்ததான்னு சொல்லாமல் மாலம் வ லன்ங்கிறத லன், லன் என்று சொல்லக்கூடாது. லவ், லவ்ன்ற மூக்க நல்லா சொல்லணும். அதை காட்டுறதுக்கு அந்த சத்து போட்டிருக்காங்க. ஜமா மாலம் அப்படி நிப்பாட்டிக்கிட்டு வாவுடன் ஆரம்பிங்க. வா, அப்புறம் ஐன் இருக்குது, மேலே கூடு வா ஆனா வா. அதுக்கப்புறம் தால் இருக்குது, அதுக்கு மேலே கூடு த வா த. அந்த தாளுக்கு அழுத்துற குறியீடு இருக்குது. வா அத்த, அழுத்துற குறியீடு தான் என்னது? இத்தன்னாவும் தானாவும். வா அத்த. அதுக்கப்புறம் இன்னொரு தானா இருக்குது, தால் இருக்குது, அதுக்கு மேலே வா அத்த த. அதுக்கப்புறம் ஹா இருக்குது. அந்த ஹாவுக்கு என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், அந்த உகர குறியீடு வந்து நெடிலுக்கு போடுவாங்கள்ல, இப்படி நீட்டுறது, ஹூ பீண்டு. அந்த வாவை போட்டு எழுதுறதுக்கு பதிலாக இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது அத்த த ஹூ, வ அத்த த ஹூ என்று நீட்டணும். வ அத்த த ஹூ அப்படி இருக்குது. இந்த ஹூ என்பதற்கும் அந்த சட்டம்தான். எந்த சட்டம்? இந்த குண்டு தே இருந்துச்சு இல்லை, தே, அந்த தே எப்படி நிப்பாட்டணும்? இகுன்னு நிப்பாட்டணும்ல. இது இகுன்னு நிப்பாட்டணும். இதுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. அத்த த ஹூ என்று இருந்தால் அத்த த, அத்த த தஹுன்னு அப்படி அது தெளிவாக சொல்லாமல் அலிஃப் மாதிரியும் ஹா மாதிரியும் தெரியணும். அது அத்த த வ அத்த த. எப்போ அத்த த ஹூன்னு படிக்கணும்? தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா வ அத்த த ஹூ யஹ்சபூன்னு படிச்சிங்கன்னா அத்த த ஹூன்னு கண்டினியூ பண்ணணும். நம்ம முடிச்சிடுறோம் இதோட. அப்போ என்ன செய்யணும்? வ அத்த த, தஹூண்டு இருக்கிறது.
நம்ம என்று நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் யா இருக்குது, மேலே கோடு இருக்குது, யானா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்குது, யஹுண்டு வந்துடும். சீன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, ச யஹு ச. பா இருக்குது, மேலே உகரம் இருக்குது, யஹு சபு. யா யஹு சபு, யஹு சபு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது, ஆனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அந்த நூனில் என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது, நானா. ஆனான்னு வருது. அந்த நூனில் ஷத்தும் இருக்கிறது. அப்போ அழுத்தணும். அன்ன இன்னன்னா நானா, அன்ன அலிஃபு போட்டு இன்னன்னா நானா போட்டிருக்கனால அன்னன்னு படிச்சிடணும். அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, மானா. அதோட அலிஃபு சேர்த்துருக்காங்க, மாவண்ணா. மா. லாம் இருக்குது, மேலே கோடு, மாலை. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு அந்த பேஸ் இருக்குல்ல, இப்படி போடாமல் இப்படி தலை திருப்பி போட்டிருக்காங்கல்ல, அப்படி போட்டாங்கன்னா அது ஹூண்டு நீட்டணும். இப்படி போட்டாங்கன்னா ஹூ, இப்படி திருப்பி போட்டிருந்தாங்கன்னா ஹூண்டு நீட்டுறதுக்கு உள்ளது மாலை ஹூ. அந்த ஹூவை வந்து நல்லா நீட்டணுமா, மத்து போட்டிருக்காங்க. மாலை ஹூ அப்படி படிக்கணும். அன்ன மாலை ஹூ. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கூட ஆனா. ஹா இருக்குது, சுக்குன் இருக்குது, இஹன அஹு. அதுக்கு லாம் இருக்குது, மேலே கூடு, அஹ்ல. அப்புறம் தால் இருக்குது, மேலே கூடு, அஹ்லத. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஹாவுக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, உகர குறியீடு, அதை உல்ட்டா அப்படி திருப்பி போட்டிருக்காங்க, நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி. அஹ்லத ஹூ, அஹ்லத ஹூ என்று படிக்கணும். எப்போ அஹ்லத ஹூன்னு படிக்கணும், அப்படியே தொடர்ச்சியாக போனால் அப்படி படிக்கணும். இல்லை இதோடு இந்த ஆயத்தை முடிச்சுக்கிறோம், தனியாக தான் ஓத போகிறோம் அடுத்த ஆயத்தை சொன்னீங்கன்னா அஹ்லத ஹூன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், இஹ்ல முடிக்கணும், அஹ்லதா. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, மேலே கூட்டுருக்கு, காணா. லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா, களை. அந்த லாவில் சத்து வேறு இருக்குது, இல்லைன்னா சேர்ந்துக்கிருச்சு, கல்ல. அந்த லாமை வந்து அலிஃபை போட்டு நீட்டி விட்டுருக்குறாங்க, கல்லா. கா இல் லா, கல்லா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது, லானா. யா இருக்குது, மேலே உகரம் போட்டிருக்குது, யூனா, லயு. அதுக்கப்புறம் வந்து நூன் போட்டிருக்குது. நூன் போட்டால் என்னது, இன்னன்னா லயுன். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு இருக்குது, லயுன்ப. அதுக்கப்புறம் வந்து தால் இருக்கிறது, தால் இருந்தால் லயுன்பத. அதுக்கப்புறம் வந்து நூன் இருக்கிறது, மேலே கோடு இருக்குது, லயுன்பதன. அந்த நூனில் ஷத்துங்கிற அழுத்த குறியீடு இருக்குது, இன்னன்னா நானா, லயுன்பதன்ன, லயுன்பதன்ன என்று படிக்கணும். ஆனால் இதுலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அந்த நூனை பார்த்தீங்கன்னா நூனுக்கு மேலே வந்து கண்ணுக்கு தெரியாத மீமம் போட்டிருக்கா. அந்த ஒரு குட்டியாக ஒரு நூன் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இந்த நூனில் மேலே என்ன போட்டிருக்காங்க, சின்னதாக ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த நூனுக்கு மேலே சின்னோரு மீம் ஒன்று இப்படி நிற்கும். எதுக்கு நிற்கும்னு கேட்டால், எங்கெல்லாம் இன் என்ற எழுத்து வந்து பே வருகிறதோ அந்த இன்னு பேயை மாறிக்கிறோம். இன்னு வந்து மீமா மாறிக்கிறோம். இன்ப, இன்ப என்றால் இன்ப தான் படிக்கணும் அரபில். அன்பு என்றால் அம்புன்னு தான் படிக்கணும், அன்புன்னு படிக்க முடியாது. இன்னன்னாவுக்கு அப்புறம் பா வந்துச்சின்னு சொன்னால், பாபீபு எது வந்தாலும் பாங்கிற எழுத்து வந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும், அதை வந்து இன் என்பதை வந்து மின் பாதி என்பதை வந்து மிம்பாதின்னு படிக்கணும். இது உங்களுக்கு சட்டம் முதல்ல சொல்லியாச்சு. அது இப்போ புதுசாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் அரபி தெரியாதவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த இன்னனி இம்மா படி என்று காட்டுவதற்காக வேண்டி குட்டியாக ஒரு மீமை வந்து அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எழுத்துக்கு உள்ளேயே கொண்டு வராமல் ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு மாதிரி என்ன செய்ய, இப்படி மீம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த நூனை மீமாக படின்னு அர்த்தம். இந்த நூனை என்ன செய்யணும், நூனாக படித்து யுன்ப என்று படிச்சிடாத, யும்பன்னு படி. யுன்பன்னு படிக்காமல் உதர ஒட்டி உதர மூடி யும்ப என்று படிக்கணும். அப்போ இல்லை யும்பதன்ன, கல்லா இல்லை யும்பதன்ன, யுன்பதன்ன இல்லை யும்பதன்ன. அதுக்கப்புறம் ஃபா இருக்குது, கீழே போட்டிருக்கு ஃபி. அதுக்கப்புறம் யாவுக்கு ஒன்றும் போடலை, அலிஃபுக்கு ஒன்றும் போடலை, லாமில் தான் இருக்குது குறியீடு, இல். ஃபி இல் ஃபில், இது ஃபி, அது இல் ஃபில். அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு வந்து என்ன இருக்குது, ஊனா குறியீடு போட்டிருக்கு, ஹூனா. அதுக்கப்புறம் துவா இருக்குது, மேலே குறியீடு இருக்குது, தானா, ஹுத்த. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே கூட்டிருக்கு, ஹுத்தம. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, கீழே கூட்டிருக்கு, ஹுத்தமதி. ஃபில் ஹுத்தமதி, ஃபில் ஹுத்தமத்தின்னு படிக்கலாமான்னா எப்போ படிக்கலாம், ஒரே மூச்சில் படித்தா படிச்சுட்டு போங்க.
இல்லை இது அந்த ஆயத்தை இதோட முடிச்சுக்கிறோம், தனித்தனி ஆயத்தான் மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹுத்தமத்திங்கிறது எப்படி நிப்பாட்டனு, ஹுத்தமத்துன்னு நிப்பாட்டக்கூடாது. இந்த தாவை ஹேயில் இந்த ஹாவாத்தான் எழுதியிருக்காங்க. ஃபில் ஹுத்தமா ஃபில் ஹுத்தமா மஹுன்னு சொல்லணும். மஹுண்ட அதாவது இஹுங்கிறது ஒரேரியாக வந்துடக்கூடாது, அலிஃபு மாதிரி வந்துடக்கூடாது, அரஹாயில் சொல்லணும் ஃபில் ஹுத்தமா. அப்போ யும்பதன்ன ஃபில் ஹுத்தமா அப்படின்னு சொல்லணும். ஹுத்தமத்தின்னு இருக்கும். வேறு தேயாக இருந்தால் இத்தனை நிப்பாட்டியிருப்போம், ஹுத்தமத்து என்ன நிப்பாட்டியிருப்போம். இது இந்த குண்டு தேயாக இருக்கிறனால இந்த தேயை நிப்பாட்டும் போது இந்த இகன்னாவாக தான் நிப்பாட்டணும். அதுக்கு அடுத்த வாவு இருக்குது அடுத்த எழுத்தில், மேலே கூட்டிருக்கு வானா. மீம் இருக்குது, மேலே கூட்டிருக்கு மானா. அதுக்கு ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறாங்க, மாவண்ணா. அந்த அலிஃபை நல்லா நீட்டு என்று சொல்வதற்காக மத்து போட்டிருக்கிறாங்க. வமா அப்படின்னு நீட்டிடணும். வமா. அதுக்கப்புறம் அலிஃபு போட்டிருக்காங்க, மேலே கூடு ஆனா. அதுக்கப்புறம் தால் போட்டிருக்காங்க, சுக்கூனு அத்து. ரா போட்டிருக்காங்க, அந்த ராக்கு மேலே செங்குத்தா அலிஃபு போட்டிருக்காங்க, ராவண்ணா அத்ரா. அப்புறமேலே ஒரு யா போட்டிருக்காங்க, அது குறியீடு இல்லை, விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் கா இருக்குது, காஃபுக்கு மேலே போட்டிருக்காங்க கானா. அத்ராக்க வமா அது ராக்க, அது தனி சொல்லு. அதுக்கப்புறம் மீம் இருக்குது, மேலே போட்டிருக்கு மானா. அலிஃபு போட்டிருக்காங்க, மாவண்ணா தான் இருக்குது, ஆனால் இது மாவண்ணா கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், அதுக்கு அடுத்து சுக்குன் வந்துருச்சு. அதுக்கடுத்து லாமில் பாருங்கள் சுக்குன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து மால் என்ற இல்லு வரும் பொழுது இந்த மா என்பது நீட்டக்கூடாது, நீட்டுறதாக தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது நீட்டாமல் மாண்டு தான் படிக்குது, மானா தான் மாவண்ணா கிடையாது. அந்த அலிஃபு கணக்கில் வராது. எதனால் வராது என்று கேட்டால், அலிஃபு நீட்டுறது போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து சுக்கூனில் ஆரம்பிக்குதான்னு கவனிக்கணும். சுக்கூனில் ஆரம்பிச்சுன்னா இதை மானா வாக்கிக்கிறணும், சுக்கூனில் ஆரம்பிக்கலைன்னா மாவானா வைக்கிறணும். இப்போ மா என்பது நீட்டி இருந்தாலும் மாவுக்கு அடுத்த எழுத்து எங்கே குறியீடு இருக்குது, மல் ஹுத்தமான்னு அந்த ஹுத்தமாவில் தான் இருக்குது. அந்த ஹுத்தமாவில் லாமில் இல் போட்டிருக்காங்க சுக்கூனு. அப்போ மால் என்று வராமல் மல், இந்த இல்லு அங்கே சேர்த்து விட்ருங்க, மல். ஒமா அதுராக்க மல். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹூனா. துவா இருக்குது, மேலே குறியீடு ஹுத்த. மீம் இருக்குது, அகர குறியீடு ஹுத்தம. தே இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ஹுத்தம தூ. ஹுத்தம தூ என்று சொல்லாமல் எப்படி சொல்லணும், ஹுத்தமா ஹுத்தமா நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நூன் இருக்குது, மேலே கூட நானா. அலிஃபு சேர்த்துருக்காங்க, நாவண்ணா. அப்புறம் ரூ ரே இருக்குது, உகரம் நாரு. நாவண்ணா ரூனா நாரு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றும் போடலை. லாம் இருக்குது, முதல் லாமு, அதுக்கும் ஒன்றும் போடலை. ரெண்டாவது லாமு இருக்குது, அந்த லாமில் தான் அப்படி சத்து போட்டிருக்கிறாங்க. நெடிலாக செங்குத்தாக அலிஃபையும் போட்டு, இல்லைன்னா லாவண்ணா. நாருல்லா நாருல்லான்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது, அது கீழே கூட்டிருக்கு, நாருல்லாஹி. சரி, இப்போ இப்படி நிப்பாட்டிட்டீங்க. நாருல்லாஹின்னு படிக்காமல் அந்த நார் என்பதை தனியாக முடிச்சிட்டிங்க, நார். இப்போ அலிஃப் அல்லாஹின்னு படிக்கணும். அல்லாங்கிற சொல்லு தான் அது. அப்போ நார் என்பது ஒரு எழுத்து, அல்லாங்கிற ஒரு எழுத்து. இந்த அல்லாங்கிறது நான் தனியாக சொன்னீங்கன்னா அல்லான்னு படிச்சிருவோம். இப்போ நார் என்று வந்துச்சின்னு சொன்னால், அப்போ நார் என்று அங்கே அதை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹூ அலிஃபுக்கு மேலே கோடு போட்டு ஆண்டு படிச்சிடணும். இப்போ நாரோட சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபு வராது. அல்லாங்கிற எழுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அல்ஹம்து லில்லாஹிம்பிங்க, அலிஃபை காண பற்றியில் அல்லா தனியாக சொன்னால் அல்லாஹங்கிறீங்க. அப்போ லில்லாஹியில் இல்லைன்னாலானதான் சொல்கிறீங்க, ஆனாவை சொல்ல மாட்டேங்கிறீங்க. முகமது ரசூல் உல்லாங்கிறீங்க, லுல்லாங்கிறத ரசூலு அல்லான்னு அங்கே இருக்குது. ஆனால் சேர்த்துட்டு என்ன செய்கிறோம், ரசூல் உல்லான்னு படிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நாருல்லாஹி நாருல்லாஹி என்று படிக்கணும். இந்த அல்லாங்கிற சொல்லுக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம்டா என்னன்னு கேட்டால் அரபிகள் இப்படி சொல்கிறாங்க, வேறு குர்ஆனில் ஹதீஸில் இப்படி தான் சொல்லி தந்தது கிடையாது. இந்த எழுத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது அரபுக்காரன் என்ன மாதிரி அதை சொல்கிறானோ அதை என்ன செய்யணும், அதை நம்ம அந்த மாதிரி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னு கேட்டால், இந்த லாம் இருக்குல்ல, அல்லாங்கிற லாம் மட்டும் இல்லை, இந்த அல்லாங்கிற சொல் மட்டும், இந்த அல்லாஹுங்கிற சொல்ல அல்லாஹுங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி அகர குறியீடு இருந்தால், முன்னாடி உகர குறியீடு இருந்தால் அந்த லாமை ஒரு வாய் நிறைய உச்சரிக்கணும். அல்லாவுக்கு முன்னாடி இகர குறியீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் லாமு மாதிரி படிக்கணும். லில்லாஹி லில்லாஹி இல்லைன்னா படிச்சுருவோம். அதே நேரத்தில் இப்போ நாருல்லாஹியில் அல்லாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உகரம் இருக்குது. ரூனாவில் உகரம் இருக்குது.
நாருல்லாஹின்னு சொல்லக்கூடாது, நாருல்லாஹி. அந்த லாங்கிறத எப்படி செய்யணுமா, அல்லாஹங்கிறதுக்கு மட்டும் உள்ள உச்சரிப்பு, நல்லா விளங்கிக்கணும். இது எல்லா சொல்லுக்கும் உள்ள சட்டம் கிடையாது. இந்த அல்லாஹுங்கிற அந்த ஒரு சொல்லை மட்டும் அல்லாஹுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும். அதான் அகரம் இருக்குதா உகரம் இருக்குதா. அகரம் உகரம் இருந்துச்சுன்னு சொன்னால் வாய் நிறைய அந்த அல்லாவை சொல்லணும்.